அப்பனே விநாயகா, புது வருஷம் பிறந்து போச்சு. இந்த வருஷமாவது இந்த ஊர்க்கார பயிர்கள்லாம் என் கடையில் கடன் சொல்லாமல் காப்பி குடிக்கணும், என் கல்லாப்பட்டியும் நல்லா நிறையணும். அருள் புரிவாய் முருகா. யாரா இவன் ஒருத்தன்? நீ இந்த வருஷமாவது காப்பி போட கற்றுக்கடா. காப்பியும் போட வராது, டீயும் போட வராது, இவருக்கு கல்லாப்பட்டி மட்டும் நிறையணுமா? நாடு இருக்கிற நிலைமையில காலங்காத்தால குளிக்காம கொள்ளாம பட்டையை போட்டு வந்து எதுக்குடா சாமியை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாட்டில் பிரச்சனையா? மாடு லாச்சு நல்லா சிறப்பாக போய்கிட்டு இருக்கு, வதந்தியே கிளப்பாதீங்கய்யா. பத்தியா சொல்லி முடிச்சவனே மூஞ்சி முடிக்கிறானே. எதுக்கு இருக்கிற துப்பிடக்கூடாதுன்னு பையன். ஆட்சியாடா இது முதல்ல? எங்க பார்த்தாலும் கஞ்சா, எங்க பார்த்தாலும் வெட்டுக்குத்து. ஆனா நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஆட்சி நான் பார்த்ததே இல்லைங்கிறேன். அடா அது என்னவோ நெசந்தான்ப்பா. இப்போ கூட பார்த்தோன்னா அந்த திருத்தணியில வட மாநில இளைஞர் ஒருத்தர் பாவம் அவங்க அண்ணனை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறதா சொல்றாங்க. வந்தவரை ட்ரெயினில் போயிட்டு இருந்துக்காரு போல இருக்கு. 4 சின்ன பிள்ளைங்க, 17 வயசு தான் பாது. எனக்கெல்லாம் 17 வயசுல வந்து பார்த்தோன்னாக்க நம்ம ஊர் எல்லையை தாண்டினோம்னா எந்த பக்கம் போகணும் திசை தெரியாது. ஆனால் 17 வயசுல போதையை போட்டு, அது என்ன போதைங்கிறது தெரியல, போலீஸ்காரர்களே சொல்ல மாட்டாங்க. கேட்டோம்னா எவிடன்ஸ் இல்லை, இவங்களுக்கு இன்னும் விசாரணை போய்கிட்டு இருக்கு, இப்படி தான் சொல்கிறாங்க. என்ன போதையை போட்டாங்களோ, சில பேர் கஞ்சாங்கிறாங்க, சில பேர் வந்து சாராயன்றாங்க, என்னன்னு தெரியல. எதையோ ஒன்று குடிச்சுப்புட்டு அந்த வடமாநில இளைஞரை போட்டு வெட்டுல இந்தியா முழுக்க பதறி போய் கிடக்கு. இப்படி ஒரு மோசமான சம்பவம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கா? 17 வயசு பையன் இப்படி பண்றதெல்லாம் எங்கேயாவது நடந்திருக்கா? இந்த 4 பசங்களுக்கும் ஆட்சிக்கும் என்னென்ன சம்மந்தம் இருக்கு? பெத்தவங்களும் அவங்கள சரியா வளர்க்கல. இப்போ வர சினிமாலாம் வன்முறையை தூண்டுற மாதிரி படத்தை எடுக்கிறாங்க. எல்லாம் விதி விளையாடுதுன்னு. விதி விளையாடலடா, நீங்க பண்ண சதி விளையாடுது. ஏன்டா அம்புட்டு ஒரு பயலையும் கெடுக்கிறது பூரா நீங்க தான்டா. எப்பா இவன் சினிமா வந்து கெடுக்குதுங்கிறான். சினிமா சரி, சினிமாவை யார் டிஸ்ட்ரிபியூட் பண்றா? இவங்க குடும்பம் உள்ள ஆட்சிகள் தானே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இவங்க எல்லாரும் சேர்ந்து தானே இந்த படத்தெல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. எப்போ அந்த பையனை போட்டு அடிக்கிறாங்க திருத்தணியில், அந்த வீடியோ எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு தடவைக்கு மேலே பார்க்க முடியாதுப்பா, அப்படிப்பட்ட கொடூரமான வீடியோ. இந்த சம்பவத்துக்கு போல காரணம் யாருப்பா? அட நீ சொல்கிறது கரெக்டு தான். இப்போ இந்த அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா இது மாதிரியான போதைப் பொருளை பூரா எதிர்கட்சி தலைவர் 3 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போவே ஒழுங்காக இரும்புக்காரங்க தடுத்துருந்தாங்கன்னா இது இன்னைக்கு சின்ன பசங்க வரைக்கும் வந்திருக்காது இல்லையா? இப்போ நீ சொல்கிற மாதிரி இந்த சொல்கிற மாதிரி வன்முறையை தூண்டுறது சினிமான்னு எடுத்துக்கிட்டா கூட அதை பூரா வெளியிடுறது இவங்க தலைவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் தானே வெளியிட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அது ஒன்று, இன்னொரு பக்கம் இந்த போதைப் பொருள்லாம் விற்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஜாபர் சாதிக்கு அவெல்லாம் எங்கே இருந்தாங்க? எல்லாம் இவன் கட்சியில் தானே, இவங்க கூடவே தான் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போது ஆளுங்கட்சிக்காரங்களே வந்து இது மாதிரியான தவறுகளை செய்யும்போது அப்போ என்ன நடக்கும்? எல்லா இடத்துலையும் போதைப் பொருள் புழக்கம்ன்றது அதிகமாக தான் இருக்கும். இந்த மாதிரி நடக்கத்தான் செய்யும். இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்து நீ சொன்ன மாதிரி ஒரு தடவைக்கு மேலே பார்க்க முடியலன்னு சொல்கிற பற்றியா? இந்தியா முழுக்க இது பிரச்சனையான ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா, இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டை இவனை மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களையுமா அப்படியே நாசுக்காக வந்து பெற்றவங்க சரியில்லை, கலாச்சாரம் கெட்டு போச்சு, நாடே நாசமாயிருச்சு, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆந்திராவிலேருந்து கஞ்சா வருதுங்கிறாங்க, ஒரிசாவிலேருந்து கஞ்சா வருதுங்கிறாங்க. எப்படியா உள்ளே வருது? போலீஸ் தான் இருக்குல்ல. அப்போ அதையெல்லாம் மறைக்கிறதுக்காக திசை திருப்பிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா, ஒரு சம்பவம் எப்படியோ தெரியாமல் நடந்து போச்சுன்னே வச்சுப்போமே. இப்போ அந்த சம்பவம் நடந்த உடனே 28ஆம் தேதி சம்பவம் நடக்குது. அந்த பசங்களை அன்னைக்கே வந்து கைது பண்ணுறாங்க. 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி இந்த சம்பவம் சம்பந்தமாக ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ் மீட் கொடுத்த அன்னைக்கு நைட் டைமும் அதே ரயில்வே ஸ்டேஷனில், அதே திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனில் சேலை வைக்கிற ஒரு சாதாரண வியாபாரி, ரொம்ப அப்புறாணியாக இருக்கார் பார்க்குறதுக்கே, அவரை போட்டு 2 பசங்க அடிச்சிருக்காங்கப்பா. ஒரே அடி தான். என்ன போதையில் இருந்தாங்களா என்னன்னு தெரியல, ஒரே அடியில் அந்த பெரிய மனுஷன் பாவம் சாஞ்சு கீழே விழுந்துட்டார். அப்போ இவங்க ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்திருக்கு. 17 வயசு சின்ன பயலுக ஒருத்தரை போட்டு வெட்டியிருக்காங்க. இந்தியா முழுக்க பேசு பொருளாக இருக்குது. இந்த மாதிரியான சம்பவம் நடந்த ஒரு இடத்துல போலீஸ் பாதுகாப்பு போடணுமா இல்லையா? கண்டிப்பா. ஒரு நல்ல முதலமைச்சர்னா அதை செஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்போ இந்த முதலமைச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையை கண்ட்ரோல் பண்ண தெரியல. இவர் இந்த காவல்துறையை கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் இருக்கிறதால காவல்துறை செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் இருக்கு. அதனால தான் அதே இடத்துல அடுத்த நாளே ஒரு சம்பவம்ன்றது நடக்குது. எப்பா இந்த போன 2025 கடைசியாக நடந்த 2 சம்பவத்தை பற்றி தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் 2025 முழுக்க இதே போல் 50க்கும் மேற்பட்ட சம்பவம்லாம் நடந்திருக்குது. இந்த பள்ளிக்கூடத்தில் போய் பசங்களுக்குள்ள சண்டை, அது உள்ளே போய் வெட்டுறது, பஸ் ஸ்டாண்டில் பசங்களுக்குள்ள அடிபட்டு சண்டை போயிட்டு அதில் ஒருத்தன் செத்து போன கதையெல்லாம் இருக்குது. சும்மா கிடையாது, எல்லா இடத்துலையும் கலவர பூமியாக தான் மாறி இருக்கு. இந்த மாடல் அரசுன்னு சொல்கிறான்ல, இந்த மாடல் அரசு மாணவர்களை ரவுடியாக கொண்டாட வேலையை தான் பார்த்துருக்கு. ஆனால் அது என்னமோ உண்மைதான்ப்பா. இப்போ போன தடவை ஆட்சியில் இருந்தவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேப்டாப் கொடுக்குறது, சைக்கிள் கொடுக்குறது, மாணவர்களுக்கு இலவச சீருடை கொடுக்குறது, புத்தகம் கொடுக்குறது, இந்த மாதிரியான
ஒரு இதை பண்ணி மாணவர்கள் வந்து ஒரு இன்ஜினியராகவோ ஒரு டாக்டராகவோ மருத்துவ மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடுலாம் கொடுத்தாங்க இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு வர பிள்ளைகளுக்கு. அப்படி கல்வியை வளர்த்தாங்க. இப்போ இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி எந்த வித ஆக்டிவிட்டிஸும் கிடையாது. ஒரு கல்வியை ஊக்குவிக்கிறதுக்கு உண்டான வேலையே கிடையாது. சும்மா கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பக்கத்து ஸ்டேட்ல இருந்து ஒரு முதலமைச்சரை கூட்டியாந்து விளம்பரம் பண்ணால் முடிஞ்சு போச்சா? கலர் கலர் விளம்பரத்தால் என்ன நடக்குது? ஸ்கூல் பக்கத்துலேயே கஞ்சா வைக்கிறாங்க. ஸ்கூல் பிள்ளைகள்லாம் உட்காந்துட்டு மது குடிக்கிற வீடியோ எல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சியில் ஒட்டு மொத்தமாக பார்த்தோன்னா இந்த மாணவர்கள் இருக்காங்களே, அது ஸ்கூல் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, காலேஜ் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே சீரழிஞ்சு போயிருக்கு. இப்போ சின்ன நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன நினைப்போம்? இந்த பிள்ளை டாக்டராக வராதா, இன்ஜினியராக வராதா, இந்த பிள்ளை கலெக்டர் ஆகிறாதா அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த பிள்ளைய அது மாதிரி மருத்துவராகவோ இல்லை வந்து கலெக்டராகவோ இல்லை ஒரு இன்ஜினியராகவோ வரணும் அப்படின்னா இந்த ஆட்சியை முதல்ல வீட்டுக்கு வரட்டணும். இல்லைன்னு வைங்களேன், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நாளைக்கு ரவுடியாக கூட மாறும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இவங்க ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க.